மாலை வணக்கம். இறையருளையும் குருவருளும் வேண்டி நம்ம இன்னைக்கான ஷெட்யூலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சமீபத்தில் வந்து நம்ம 2 செஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒன்று, முதுமையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் நடக்கக்கூடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தோம். ஸோ அடுத்து 2வது செஷனில் வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம எப்படி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எப்படி இருக்கணும், அதில் வந்து நம்ம வந்து இப்போ அவங்களுடைய இந்த ஐம்புலன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வலு குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நிறைய விஞ்ஞானங்கள் வளர்ந்து நிறைய கண்ணுக்கு புரை அறுவை சிகிச்சை செய்தாலும் சரி, இல்லை கண்ணில் குளோக்கோமான்ற ப்ரெஷர் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முதுமையில் எல்லா அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு இந்த சென்ஸ் ஆஃப் டச்லேருந்தே போகுது. வயசானவங்க நிறைய பேர், முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் செருப்பு கால்லேருந்து கலண்டு விழுந்தாலும் தெரியறதில்ல. அதுவே அவங்களுக்கு காலில் காயங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது. ஸோ அதை மெய் உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். டேஸ்ட், கண், பார்வை, அதை நுகரும் திறன், செவி கேட்கும் திறன் எல்லாம் மெல்ல மெல்ல குறையிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதனால வரக்கூடிய பிகஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில். இது எல்லாமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். அது இன்னைக்கு கிளாஸில் ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம ஒரு தடவை அது ஆழமாக பதியும் அப்படிங்கிறதால நான் திரும்பவும் அதை வலியுறுத்துறேன். முதுமையில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால். பொதுவாக நம்ம அந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு சின்ன குழந்தை கீழே விழுந்தா அது பாட்டு எழுந்து ஓடிடும். ஒரு பெரியவங்கன்னா இந்த 30s 40s 20s கீழே விழுந்தோம்னா இந்த சில்லறை வாடுறதுன்னு சொல்லுவாங்க, கை கால்லாம் உரசிப்பாங்க, அதெல்லாம் தேஞ்சிரும். அதெல்லாமே பெர்னாலோ சோப்ரமைசினோ பிட்டாடின் போட்டு அதை குணமாக்கிப்பாங்க. சில பேருக்கு மட்டும் எலும்பு முறிவு ஏற்படும், அதை கூட அந்த பிளேட்டு ஸ்க்ரூலாம் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு டிஃபார்மிட்டி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, இயல்பு நிலையிலேருந்து சற்று அவங்க விலகி போய் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து இளைஞர்கள்ல இதோட நிற்குது. ஆனால் அதுவே முதியவர்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் ஆகப்பட்டது பொதுவாக ஒரு முதியவர் கீழே விழும்பொழுது எந்த இடத்துல எல்லாமே வந்து அவங்க ஃப்ராக்சர்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமனஸ்ட் ஃப்ராக்சர் வந்து இடுப்பு தான், ஹிப் ஃப்ராக்சர். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், நிறைய முதியோர் இல்லங்கள்ல 2 அக்ஷயா ட்ரஸ்ட்லேருந்து வந்திருந்தாங்க, ப்ளஸ் அந்த ஆனந்தா ஓல்டேஜ் ஹோம்லேருந்தும் நம்ம பார்த்தோம். ஸோ முதியவர்கள் கீழே விழுந்தா முதல்ல ஆகக்கூடிய ரொம்ப காமனஸ்ட் ஃப்ராக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமர் ஃப்ராக்சர் தான். ஃபீமர் ஃப்ராக்சர் அப்படின்னா என்னன்னா, இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ல வந்து ஒரு ஃப்ராக்சர் ஏற்படுது. அந்த ஃப்ராக்சர் ஆன உடனே என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் பேஷண்ட்க்கு ஃபிட்னஸ் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண பிறகு சில பேருக்கு மட்டுமே தான் ஒரு சக்சஸ் ஸ்டோரியா இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு வந்து அதுவே வந்து வாழ்க்கையோட இறுதி பக்கங்களாக முடியுது. ஸோ அதுக்கப்புறம் சில பேருக்கு ஃபால் வந்து ஃபீமர் போனுங்கிறது தொடை எலும்பு ஃப்ராக்சர் ஆகுது. அடுத்து சில பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுல வெஜ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெஜ் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர். ஸோ இது நம்ம சைட் பை சைடா நீங்க இமேஜஸ் பார்க்கணும்னா நம்ம வந்து கூகுள் இமேஜஸ்ல இருந்தும் பிக்கப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வெஜ் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் அப்படின்னா என்னன்னா, முதுகு தண்டுல நம்ம சர்விக்கல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்விக்கல் கார்டு வந்து முதுகு தண்டுல ஒரு எலும்பா நிக்குது. அந்த ஒரு எலும்பு என்ன ஆகுது, ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாக்கிங் அப்படின்னா ஒன்னோட இப்போ இந்த நிறைய இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 டப்பா வரைக்கும் வைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மேல ஒண்ணு. அது மாதிரி நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 33 எலும்புகள் முதுகு தண்டு, அதாவது இந்த இந்தியாவோட, அதாவது வேளாண்மை தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லுவோம். இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு இதுதான் முதுகெலும்புன்னு சொல்லுவோம். முதுகெலும்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எலும்பு. ஃப்ராக்சர் ஆகும் பொழுது வெஜ் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் ஆகும். அது வந்து ஆரம்ப கட்டத்துல தெரியாது, ஃப்ராக்சர் ஆனதே தெரியாது. ரொம்ப நாள்பட்ட வலியா அப்படியே பேஷண்ட் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பெட்ரிடன் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மணிக்கட்டுல ஃப்ராக்சர் ஆகுறது, இது போல நிறைய ஃப்ராக்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதியோர்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏற்படக்கூடிய சென்சஸ்ல டிஃபிகல்ட்டி ஏற்படுது, மெய்வாய் கண்மூக்கு செவியில ஒரு டிஃபிகல்ட்டி ஏற்படுது.
அதனால அவங்களுடைய மொபிலிட்டி ப்ராப்ளம், அதாவது அவங்க மூவ்மெண்ட் ஆகுறதுல ஒரு டிஃபிகல்ட்டி ஏற்படுது. அந்த டிஃபிகல்ட்டியில வந்து அதாவது இந்த கீழே விழுந்துருவோமோங்கிற அச்சம் ஒரு பக்கம், ரெண்டாவது விழுந்துட்ட பிறகு வரக்கூடிய பாதிப்புகள். அந்த கடைசியில அந்த விழும் பொழுது நிறைய டைம் முதியவர்கள் என்ன ஆவாங்க, முன்முகம், இந்த ஃபேஸ், இதுவே முன்னாடி தொப்புன்னு விழ வாய்ப்பு நிறைய இருக்கு. அல்லது சில சமயம் என்ன ஆகும், பின்னாடி அப்படியே டம்முன்னு விழும் பொழுது இந்த பின் இந்த புடனிக்கு மேல உள்ள இடங்கள்ல அப்ப என்ன ஆகும்னா மூளைக்குள்ள ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூளைக்குள்ள ரத்த கசிவு அப்படிங்கிறது வந்து சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்னா மூளைக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியில வந்து ரத்த கசிவு, அதுவும் வந்து ஸ்ட்ரோக் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும். ஒரு கை கால் வந்து செயல்படாத நிலையில நம்ம பேஷண்ட்டை பார்க்கலாம். ஸோ விஎஸ் நடராஜன் சார், பத்மஸ்ரீ வாசிய நடராஜன் ஐயா வந்து அடிக்கடி சொல்வாரு, முதியவர்கள்ல வந்து the first fall is the beginning of old age, second fall is the end of old age. ஸோ இதை பத்தி ஃபால்ஸ் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பெட் பவுண்ட் பேஷண்ட்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அடுத்த கிளாஸ்ல விவரிச்சோம். இந்த மாதிரி இறக்கும் தருவாயில பேஷண்ட்ஸ் வந்து இந்த ப்ரௌன் கலர் வாமிட்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறப்பை வந்து நம்ம தடுக்க முடியாது. இறப்பு வந்து ஒரு நொடி நிகழ்வு இல்லை. ரொம்ப நாளாவே அந்த முதியவர் கொஞ்சம் கொஞ்சமா முதுமையை தழுவிட்டு வந்து இறுதி நாட்களை இந்த நாளென்று ஒன்று போல் காட்டின்னு ஒரு குரல்லையும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளாக குறைஞ்சுக்கிட்டே வருது. இறக்கும் தருவாயில இந்த காஃபி ப்ரௌன் வாமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படியே அப்படியே காஃபி டிகாஷன் மாதிரியே வாமிட் மாதிரி வரும். அதை வந்து பேஷண்டோடைய இறுதி நாட்களாக நம்ம அடையாளப்படுத்தணும். அந்த டெத் ரேட்டல், அந்த ராஜசலியோட சத்தம் பத்தியும் சொல்லியிருந்தோம் போன வகுப்புல. அந்த கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கர 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 கரன்னு அந்த சேடை மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து இறக்கும் தருவாயை நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஒரு 2வது காணொலி வகுப்புல நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம இந்த டைரக்ட் கிளாஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தோம். டைரக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது சென்னையில் அம்பத்தூர்ல சார் வந்து முத்துக்குமார் சார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்க மேடமும் வந்திருந்தாங்க மிரர் ட்ரஸ்ட் மூலமா. அங்க வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வைட்டல் ஷீட் ஒன்று கொடுத்துருந்தோம். வைட்டல் ஷீட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷண்ட்டை நம்ம என்னென்ன பார்க்கலாம், பிளட் ப்ரெஷர் எப்படி பார்க்கணும், கேபிலரி பிளட் சுகர் எப்படி பார்க்கணும், பல்ஸ் ரேட்டோட அன்னைக்கு பார்த்த ரீகேப் நம்ம சும்மா ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கலாம். பல்ஸ் ரேட் வந்து நார்மல் வேல்யூ வந்து 60லேருந்து 100, 60க்கு கீழே இருந்தாலும் ஆபத்து, 100க்கு மேலே இருந்தாலும் ஆபத்து. அதே மாதிரி சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 200, 60க்கு கீழே இருந்தால் லோ சுகரு, 200க்கு மேலே இருந்தால் அது ஹை சுகர். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் வந்து மேலளவு வந்து 90க்கு மேலேயும் 140க்கு கீழே இருக்கணும். கீழளவு டினாமினேட்டர் வந்து 60க்கு மேலேயும் 90க்கு கீழே இருக்கணும். அதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த பிளட் சுகர் பார்க்கறதுக்கு வந்து நம்ம இந்த 2 விரல்களை மட்டும் பயன்படுத்தலாம். மோதிர விரலும் நடு விரலும் பயன்படுத்தலாம். இந்த ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலையும் நம்ம வந்து தம்பையும் நம்ம தவிர்க்கணும். காரணம் வந்து நம்ம அதை வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி சொன்னோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணாலும் சரி, அதே மாதிரி இதை நம்ம டிஜிட்டல் தெர்மாமீட்டரோ மர்க்குரி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணாலும் பொதுவாக 3 இடங்கள்ல பார்க்கலாம். வாயில நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஆக்சிலால செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சிலாங்கிறது அக்குல தான் நம்ம ஆக்சிலான்னு சொல்றோம். அதே மாதிரி ஆசன வாயிலையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பாசிபிளா இல்லாததால நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக ஆக்சிலால செக் பண்ணி 3 full minutes, 3 முழு நிமிடங்கள் 180 seconds செக் பண்ணிட்டு அதை வந்து டெம்பரேச்சரை வந்து +1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுல இன்னொரு விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போன கிளாஸ்ல, இந்த மாதிரி முதியோர்கள்ல வந்து அந்த உடம்பு சூடாகிற தன்மை வந்து சற்று கொஞ்சம் குறையும். எவ்வளோ டிகிரிஸ் பிளட், அதாவது டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் சூடாகுதுங்கிறது தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கும். ஆனால் தெர்மாமீட்டர் நார்மல் கொஞ்சம் கூட காட்டலாம் டெம்பரேச்சர். பல்ஸ் ரேட்டும் காட்டிடும். அப்போ வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பல்ஸ் ரேட் வந்து எவ்ரி 1 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர் வந்து பல்ஸ் ரேட் வந்து 10ஆல கூடும். எவ்ரி 1 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர் 10 பல்ஸ் ரேட் வந்து கூடுது. ஸோ இந்த அளவுல வந்து நம்ம போன கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த போன கிளாஸ்ல நம்ம வந்து டவுட்ஸ் நிறைய பேர் அப்போ கேட்கணும்னு இருந்தோம். நம்ம அதை வந்து
டைரக்ட் கிளாஸ்ல காட்ட வேண்டியதுல நம்ம காட்டிடலாம். அந்த ரயில் ஸ்ட்ரிப் பத்தி, கேத்தீட்ரல் பத்தி நிறைய சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன் பர்சன் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அதாவது இந்த ஜூம் கிளாஸ் வழியா நம்ம டவுட் செஷன் வச்சுக்கலாம்னு இருந்தோம். ஸோ இப்போ இந்த அளவுல தான் நம்ம கடைசி 3 கிளாஸோட ஒரு ஸ்மால் ரீகேப் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இப்போ 1 by 1 நீங்க கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். Yes, என்னோட sir. அம்மாவுக்கு வந்து 74 வயசு ஆகுது. Okay, அவங்களுக்கு sir. வந்து சுகரும் இருக்கு. ஆனா Yes, sir. அவங்க வந்து யூரின் வந்து இருமுனா, தும்முனா, இந்த சளி பிரச்சனை வந்தா அவங்க வந்து யூரின் அப்படியே சொட்டு சொட்டா போயிடுது. பட் அவங்கள ம், அறியாதையே போயிடுது. பட் ஆனா நாத்தம் பயங்கரமா இருக்கு, ஸ்மெல்லு. ம், 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 அது வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு என்ன செய்யலாம்? ஏற்கனவே ம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து ஆமா, ஆமா. தெரியலங்கிறாங்க. பட் நம்ம வீட்டுக்கு போகும்போது அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நமக்கு தும்மல்லாம் வருது. அது அவங்களுக்கு அந்த ம். ஸ்மெல்லு தெரிய மாட்டுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது ஐயா? சொல்லுங்க கொஞ்சம். சரி, சரி. சரி. அவரு சார் கேக்குறது வந்து அந்த இன்கான்டினன்ஸ் பத்தி கேக்குறாரு. இன்கான்டினன்ஸ் அதாவது இன்கான்டினன்ஸ் வந்து ரெண்டு 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 இன்கான்டினன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து இதுதான் ஃபீமேல் பெல்விஸ். ஓ. ஃபீமேல் பெல்விஸ் வந்து அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அடிபாகத்துல ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா கர்ப்பப்பை நமக்கு இருக்காது, ஆண்களுக்கு இருக்காது, பெண்களுக்கு இருக்கும். நான் அன்னைக்கு கிளாஸ்ல கூட அதாவது நேரடியா நம்ம பார்க்கக்கூடிய வகுப்புல நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். புவியீர்ப்பு சக்தியை எதிர்கொண்டு நம்ம வாழ முடியாது. ஆக்சுவலா நம்ம எதிர்த்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம நிக்கிறதே புவியீர்ப்பு சக்தி. அதாவது ரெண்டு ஜீவராசிகள் மட்டும்தான், ஒண்ணு பெண்குயினும் இன்னொன்னு வந்து நம்ம மட்டும்தான் பைபீடலா இருக்கிறோம். பறவைகள் 2 கால்ல வந்து அது நட கிடையாது, அது பேர் ஹாப்பிங். அது வந்து நடக்காது, 2 காலால ஒரு நட மாதிரி நடக்காது, நடக்கிறது நம்ம மட்டும்தான். ஸோ நம்ம கிராவிட்டியை சேலஞ்ச் பண்றதால ஒவ்வொரு முறையும் ஏன் நம்மளே சின்ன குழந்தைங்கள அர்ஜென்ட்டா வந்து ஏன் நம்ம ஒரு இப்போ நீங்க நம்ம பேசுற நம்ம வந்து ஒரு 60 இயர்ஸ் 50 இயர்ஸ் இருந்தா கூட அர்ஜென்ட்டா யூரின் வருது, நம்ம தியேட்டர்ல ஸ்கூல்ல வேற எங்கேயாவது ஒன் பாத்ரூம் போயிட்டு ஜிப்பை திறந்து ஒண்ணுக்கு போற ஆணுறுப்பு எடுத்து நம்ம யூரினல் ஸ்கூல்ல விடுறதுக்குள்ளேயே 1-2 சொட்டதான் செய்யுது. அர்ஜென்ட் கான்டினன்ஸ் இருக்கு. இப்போ முதுமையான ஒரு மூதாட்டி ஒரு 70 வயசு 80 வயசு அப்படிங்கிறது இப்போ காலகட்டத்துல 2 குழந்தைகள் இருந்தா கூட இது சொல்றாங்க, அதாவது வந்து லோவர் செக்மெண்ட் சிசேரியன் செக்ஷன் சொல்றாங்க. அதனால வந்து ஒரு இது இருக்கு, என்ன சொல்றது, ஒரு ஸ்பர்ட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. யூரின் போகும்போது கொஞ்சம் காஃப் போகும்போது கொஞ்சம் யூரின் போயிடுது. அதே மாதிரி ஒரு சில பேர் மோஷனே போறவங்களாம் கூட இருக்கிறாங்க. இதுக்கு வந்து இப்ப எந்த அளவுல இவங்க நடக்கிறாங்க ஐயா? நடக்கிறாங்களா ஓரளவுக்கு? அவங்களுக்கு வந்து 2 முட்டியுமே தேஞ்சிடுச்சு. அவங்க வீட்டுக்குள்ள ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அப்படியே நடப்பாங்க, கொள்ளுவாங்க. ஆனா அவங்க வந்து என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் சோம்பேறித்தனம் படுறாங்க. யூரின் போறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு. தண்ணி குடிச்சா யூரின் போகணும் செய்யணுமேன்னு. அது இல்லாத நாங்க ஆங்கில மருத்துவம் காட்டினோம். அவங்க எக்ஸசைஸ் செஞ்சு சொல்லி தரேன்னு சொன்னாங்க. ஆனா இவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அது உட்காந்துக்கிட்டோ ஏதோ படுத்துக்கிட்டோ பண்ணணும் பொழுது அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்படியே இருக்கு. ஆனா வீடு ஃபுல்லாவே ஒரே ஸ்மெல்லா இருக்கு சார். அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி, அதாவது சில நேரங்கள்ல சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு போன வகுப்புலயே அந்த நேரடி வகுப்புல சொன்ன கத்தீட்ரு போடுறதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோன்னு இருக்குது. இப்போ நான் நிறைய முதியோர் இல்லங்களுக்கு போய் பார்க்கும் பொழுது அவங்க நிறைய டைம் இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் முதியோர் இல்லத்துக்கே வந்தேன்னு கூட சொல்லியிருக்காங்க நிறைய பேர். குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார சூழல். அதாவது இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, நான் ஒரு 30% கணவன் மனைவியோட விவாகரத்துக்கு கொரட்டை ஒரு காரணமா இருக்குன்னு சொன்னா யாரும் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஆமா, கொரட்டையின் காரணமாகவே விவாகரத்துகள் நடந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி முதியவர்கள் வந்து இந்த வீட்டுல யூரின் வந்து வழியெல்லாம் சிந்திச்சு இந்த மேட்டு, சோஃபா செட்டு இதெல்லாம் யூரின் பண்ணிடுறாங்கன்னு சொல்லியே கொண்டு போய் விடுறாங்க. அந்த பெரிய தவறு நடக்கிறத நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம வேணா இந்த சின்ன தவறை நம்ம செஞ்சுக்கலாம். அருகில இருக்கிற ஒரு செவிலியரை அழைச்சு கத்தீட்டர் போட்டு வச்சுக்கலாம். அதை மாசந்தோறும் அதை வந்து சுகாதாரமா புதிய கத்தீட்டர் வாங்கி அதுல டிஸ்டில் வாட்டர் எல்லாம் கரெக்டா போட்டு ஆன்டிபயோட்டிக் வந்து இந்த சிப்ரோஃபிளாக்சின் ஒரு 5 டேஸ்க்கு கொடுக்கணும். இப்ப இந்த படத்திலே பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர்ல அதாவது வெஜைனான்னு போட்டிருக்குது.
அது எஸ் வந்து சார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடரு, அதுக்கு பின்னாடி வெஜைனா. யூரினரி பிளாடர் வந்து லேபிள் இந்த பக்கம் பண்ணியிருக்கு, யூரினரி பிளாடர் வந்து இந்த பக்கம் லேபிள் பண்ணியிருக்கு மேல பிளாடர்னு. அதுக்கு பின்னாடி வெஜைனா, அதுக்கு பின்னாடி மலைக்குடல் இருக்கு. இப்ப இது எல்லாம் என்னன்னா தலைகீழ தொங்குது எல்லாமே. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம அந்த யூரின் போறது வந்து ஓரளவுக்கு இந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு இருக்கு, அதை நீங்க பண்றதுன்னா பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கீகல்ஸ் எக்ஸசைஸ். அப்படி பண்ண முடியாட்டி பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய வீட்டுல ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கு பதிலா நம்ம வந்து இது 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 சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சமீபத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டோடியல் டெத் பத்தி சொல்லுவாங்க. போலீஸ் வந்து அக்யூஸ்ட் அடிக்கலாமான்னு கேட்டா சட்ட ரீதியா அடிக்க கூடாதுதான். ஆனா அடிக்காம எந்த அக்யூஸ்ட் பதில் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க இல்லையா. சோ சொல்ல அதனால மாட்டாங்க. செய்யக்கூடாதுதான். ஆனா இது பெரிய தவற தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தவறு செய்யலாங்கிற ஒரு சூத்திரத்தை நம்ம கையில எடுத்துக்கலாம், வேற வழி இல்லை. ஏன்னா வந்து வீடெல்லாம் இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லியிருக்கேன், இந்த கிராக்கடைல் பேங்க்ல வர ஒரு ஸ்மெல் வரும். அதாவது இந்த மனித மனித சிறுநீருக்குன்னு ஒரு தனி ஒரு நாற்றம் இருக்குது. அது வந்து எஸ் அந்த சார். வீடு எல்லாமே பரவ செய்யும். வெளியில இருந்து வந்தவங்க நமக்கு அது உள்ளே இருக்கிறதால நமக்கு தெரியாது. வெளியில இருந்து கரெக்ட். வரவங்க டக்குன்னு கேட்பாங்க, என்னப்பா இங்க வந்து ஏன்னா யூரின் யாரோ போயிருக்காங்களான்னு கேட்பாங்க. அது அதனால கொஞ்சம் கத்தீட்டர் போட்டு அது மாதந்தோறும் மாத்துறது அதெல்லாம் பார்த்துக்கலாம். வேற ஓகேவா சார்? மருந்து மருந்து மாத்திரையில எதுவும் மருந்து மாத்திரை எதுவுமே இல்லை சார். அதுக்கு வந்து சாலிட்டன்ஸ்னு ஒரு மாத்திரை இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நிறைய பின்விளைவுகள் வரும் சார். யூரின் அடைச்சுக்கும். வேண்டாம் வேண்டாம் அப்புறம் வேண்டாம் வேண்டாம் அதுக்கு இது வேண்டாம். கத்தீட்டர் வந்து பெட்டர் சார். இதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. சரிங்க சார். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ நன்றி சார். சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். நிறைய முதியவர்கள் இதுதான் வந்து நம்ம இடுப்பு எலும்போட பெரிய எலும்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் லார்ஜஸ்ட் போன். நம்ம இப்ப இந்த டயக்ராம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஹிப் போன் நம்ம இடுப்புல இருந்து கீழே வர எலும்பு. முதியவர்கள்ல இந்த ஃபீமர் ஃப்ராக்சர் தான் வந்து ரொம்ப காமனஸ்ட் ஃப்ராக்சரு. நம்ம ஆரோக்கியமா இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம நினைக்க மாட்டோம் இந்த எலும்பெல்லாம் உடையுமான்னு. எத்தனையோ எத்தனையோ பெரிய ஆளுமைகள், நம்ம இந்த பெரிய பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர்கள், கலைமாமணி தனியா வாழ்ந்தவங்க நிறைய. இப்ப சமீபத்துல கூட நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் கூட தனியா வாழ்ந்து இறந்துட்டாங்கன்றத பத்தி எல்லாம் நிறைய நியூஸ் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப பெயர் பெற்ற இந்த தனியா வாழும் பொழுது இந்த வீட்டுல தடிக்கு கீழே விழுந்துருவாங்க. அதுக்காக தான் அந்த ஹட்டா கட்டா அப்படின்னு ஒரு டிவைஸ் கூட பத்தி கூட சொன்னாங்க. இந்த ஃப்ராக்சர் ஆனா அது எவ்வளவு தூரம் எனக்கு சாத்தியம்னு தெரியல, பட் அந்த மாதிரியும் நடக்கலாம். அடுத்து இன்னொரு இன்னொரு இந்த ஸ்பைனல் கார்டு ஃப்ராக்சர் சொன்னேன் இல்லையா, அதையும் சும்மா ஒரு தடவை பார்க்கலாம். ஸ்பைனல் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டது. இந்த இப்ப இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா அப்படியே வந்து ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேல அப்படியே டப்பா உட்கார்ந்த மாதிரி உட்காந்துரும். அது வந்து அவங்க அப்படியே அது என்ன ஆகும், அதுக்கப்புறம் கால் வந்து ரொம்ப வலி கொடுக்கும். இந்த சயாட்டிக்காலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வலி கொடுக்கும். சயாட்டிக்காக்கு இது காரணம் இல்லை, இதுலயும் சயாட்டிக்கா வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சயாட்டிக்கா வந்து கால் நரம்பு இழுக்கிறது, அது போல உணர்வு இதுலயும் வரும், கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்லயும் வருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்க அம்மா அன்னைக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, அம்மாவை தனியா விட்டுட்டு வர முடியாது. அவங்க 90 இயர்ஸ் ஸ்டார்டிங் சார். போன ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் அவங்க அவ்வளவு ஆக்டிவ் சார், ரொம்ப இண்டிபெண்ட் லேடி. அவங்க ஆனா நடக்கும்போது நான் பாத்திருக்கேன், பிச்சு உள்ளங்கால் வந்து அந்த இந்த வேக்கம் ஏதோ அந்த ஆரோ தூக்கி போடுவாங்களே, அது போய் செவுத்துல ஒட்டிக்குமே, அது மாதிரி இந்த கால் வந்து அப்படியே தரையில ஒட்டிட்டு ஒட்டிட்டு பிச்சுக்கு பிச்சுக்குன்னு அந்த சத்தம் கேட்கும் நமக்கே வெளியில, தண்ணி பட்டதும் இல்லாம அப்படி இருந்தது. அப்புறம் வந்து நிஜமா காலில் ஒண்ணுமே மைண்ட் டு இது ஒரு வெரி ஆக்டிவ். உள்ளங்கால தூக்கி வைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டாங்க. அப்ப எனக்கு தெரியல, ஒருவேளை காலை மடிச்சே உட்கார்ந்ததுனால அப்படி இருக்காங்க பொருட்குன்ட்டுன்னு. அப்புறம் அந்த சோடியம் குறைச்சல் அந்த மாதிரிலாம் ஏதோ வந்தது. பட் நவ் ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பெட் ரிடன் தான், இப்ப கத்தீட்டர் போட்டிருக்கோம். கஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டி இருக்கு. ஆனா அந்த உள்ளங்கால் சார் கீழே கொஞ்சம் பெட்ல இருந்து இறக்கி விட்டோம்னா முதுக தூக்கத்துக்குள்ள அலறாங்க. நீங்க இப்ப இந்த ஃப்ராக்சர் எல்லாம் காமிக்கிறதுனால டாக்டர்ஸும் வந்து நாங்க ஜெரி கேர்ல காமிச்சோம். அவங்களுமே வந்து கம்ஃபர்ட் கேர் தான் அவங்களுக்கு, இனிமே ரொம்ப இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க, ஷி கான்ட் பேர் இட்னு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. உள்ளங்கால சார் கீழே வச்சு இப்ப பிசியோ பண்ணலாம், உள்ளங்கால கீழே வச்சா ஃப்ளோட்டிங் காலு இருக்கிறதே தெரியல அவங்களுக்கு. நாங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தான் நிக்க வைக்கிறோம், ஒரு ஏதாவது பெட்டு சேஞ்ச் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம். அப்போ வந்து அப்படியே நம்ம நடுவுல அப்படியே அந்த கொடி மாதிரி வளைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க சார்.
இப்ப அவங்களே சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் நடக்கலாமா, ஏந்துக்கலாமா, நம்ம ட்ரை பண்ணலாமான்னா காலு போச்சுது எனக்கு, என்னால முடியாது அப்படிங்கிறாங்க. உள்ளங்கால எனக்கு வேணாம், அந்த விழுந்துருவோமோன்னு பயம், எங்களுக்கே பயமா இருக்கு. ஒரு கால் மடக்கிட்டு ஒரு கால் அப்படி விழும்போது ஒரு முட்டி மடங்கிச்சு. அதுல இருந்து முட்டி வெளின்னு சொல்றாங்க. ஸ்வெல்லிங், ரெட்னஸ் எதுவுமே இல்ல. ஆனா நாங்க தூக்கி கொஞ்சம் தலகாணியை கீழே வைக்கும் போது, இந்த டயப்பர் மாத்தும் போது, பெரட்டி விடும் போதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் சொல்லி சொல்லி அம்மா வேற வழி இல்லம்மா அப்படின்னு. அப்புறம் அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு. என்னை கொண்டு போய் அங்க உட்காத்தி வைங்கிறாங்க. நான் ஐ கேன் வாஷ் மை செல்ஃப், எனக்கு அங்க போ, நான் ஃப்ரீயா பண்ணம்மா, முடியாதுமா, உன்னை தூக்கவே முடியல, தூக்கினா அப்படியே கைகளுக்கு நடுவுல கீழே வளைஞ்சு போயிடுறாங்க. ஒரு இது மாதிரி துணி கீழே இறங்குற மாதிரி இறங்கிடுறாங்க. ஸோ இஸ் பெட்ரிட்டன் அண்ட் டயப்பர் அந்த இதுல தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான். ஆனா அந்த உள்ளங்கால் சார் கொஞ்சம் முகத்துக்கெல்லாம் இனிமே என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது முதுக தடவி விடுறோம், அந்த இது எதையாவது போட்டு இந்த துணியை வச்சு இது கொடுக்குறோம். அப்பா எதமா இருக்கு அப்படிங்கிறாங்க. உள்ளங்கால் கீழே வைக்க முடியல அவங்களுக்கு. அட்லீஸ்ட் வீல் சேர்ல உட்காந்தா கூட வி கேன் டேக் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அது அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ்வளவு ஆக்டிவா இருந்தவங்க செப்டம்பர்ல இருந்து அப்புறம் இது நவம்பர் வரைக்குமே வந்தாங்க, நல்லாதான். டிசம்பர்ல கூட வீட்டுக்குள்ள நடமாடிட்டு இருந்தாங்க வித் தட் இது. சடனா அந்த உள்ளங்கால் இது சுத்தமா போயிடுச்சு. அது அதான் எங்களுக்கு பிசியோ பண்ணவும் பயமா இருக்கு. ஏதாவது நம்மள அறியாம முன்னும் முறிவு வந்துருச்சுன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது இதுவாயிடுமோன்ட்டுன்னு. இல்ல பிசியோ பண்ணாலும் அது ஹெல்ப்பா இருக்காது மேடம். இப்போ ஒரு மசில்ஸ் இருந்தா பிசியோ பண்ணணும்னா பேஷண்ட் இருந்தா மட்டும் பத்தாது, உடம்புல தசைகள் இருக்கணும். தசைகள்ங்கிறது சதை இல்ல, மசில்ஸ் இருந்தாதான் பிசியோதெரப்பி பண்ண முடியும். பிசியோதெரப்பி பண்ணதான் போன். அதனால்தான் நம்ம இளமை காலத்திலேயே நம்ம சொத்து சேர்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தசைகளை நல்லா சேர்த்து வைக்கணும். அது இருந்தாதான் இந்த மாதிரி கட்டத்துல நம்ம பிசியோதெரப்பி எல்லாம் பண்ண முடியும். பட் இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இந்த கம்ஃபர்ட் கேர்ன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களே ஜெரி கேர்ல, ஆமா சார், அத பண்ணாலே போதுங்க. கம்ஃபர்ட் கேருங்கிறது ஒண்ணும் இல்லை, இயன்றவரை மருத்துவம். பாலியேட்டிவ் கேருக்கு இன்னொரு வார்த்தை தான் கம்ஃபர்ட் கேரு. அதாவது 3-4 விடயங்களுக்கு ஒரு தீர்வு காணணும். யூரின், மோஷன், டயட், ஸ்லீப். யூரின் போறதுக்கு ஒரு வழி செய்யணும், மலங்கழிக்க ஒரு வழி செய்யணும், தூங்குறதுக்கு ஒரு வழி செய்யணும், உணவு சாப்பிட ஒரு வழி செய்யணும். ஒரு முதுமையான பிணியாளர் ஆரோக்கியமா இருக்கிறாரா இல்லையாங்கிறத இந்த 4 வச்சுதான் நம்ம பொதுவா நிர்ணயிப்போம். UMDS சொல்லுவாங்க, யூரின், மோஷன், டயட், ஸ்லீப். இதை 4 நீங்க ஓரளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அதுவே பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதாவது மலம் ஒருவேளை அவங்க போக முடியலன்னா, நான் போன கிளாஸ்லயே உங்களுக்கு இந்த அஹிம்சா எனிமா கேன் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தோம். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆமா, அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அதே மாதிரி திரிஃபலாவும் ரொட்டீனாவே காலை 20 ml அதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். அது கொடுக்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ வேற எதுவும் பண்ண வேண்டாம் மேடம். அதுல இருந்தாலே அது போதுமானதா தான் இருக்கும். பாட்டு பாடுவாங்க சார். அந்த காலத்து மெமரி, அவங்க சின்ன வயசுல கத்துக்கிட்டதெல்லாம் அப்படி பாடுறாங்க. சுதந்திர தின பாடல்கள், இந்த மாதிரியான பாட்டு எல்லாம் அப்படி பாடுறாங்க. மாதர் தம்மை ஈவு செய்து வடவையை கொளுத்துவோம்னு பெருசா அதெல்லாம் வரும்போது கிளியர் வாய்ஸ் கிளியர். அது மனசுல இருந்து உயிர்ல போய் சேர்ந்துட்டு இருக்கு அதெல்லாம். அதனால அது இயல்பு போல வருது. ஆனா யாக்கை தனி இல்லையா, உடல் தனி, மனம் தனி, உயிர் தனி. அதுல இந்த உடல் ஒரு அது மெல்ல மெல்ல தேஞ்சிட்டு தான் இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும். கிரைட்டீரியா ஃபார் டிஸ்சார்ஜ் அப்படின்னு இருக்கு. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டலான் இருந்தேன். ஸோ இந்த கிரைட்டீரியா ஃபார் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம தாத்தா பாட்டியை கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம். தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கோங்களேன். அப்ப நம்ம போய் சேர்க்கிறோம். எந்த அளவுல வந்தா நம்ம அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? நிறைய டைம் நடந்தா டிஸ்சார்ஜ் பண்ணலாமா, அதுக்கப்புறம் இல்ல பேசினா டிஸ்சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு இப்போ ஒரு கிரைட்டீரியா இருக்கு இல்லையா. இப்போ சிசேரியன் செக்ஷன் போனீங்கன்னா தையல் பிரிச்சா டிஸ்சார்ஜ் பண்ணலாம், அப்புறம் ஆர்த்தோ ஆப்ரேஷன் பண்ண நடந்தா டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த முதியவர்கள்ல எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, கான்சியஸ்னஸ் வந்தாலே டிஸ்சார்ஜ் பண்ணலாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரைட்டீரியா ஃபார் டிஸ்சார்ஜ் இது யூகே ஏன் கொஞ்சம் முன்னோடியா இதுல இருக்காங்க, இங்கிலாந்து போன்ற நாடுகள் அப்படின்னா,
ஐசியூல தான் பெரும்பாலும் இன்ஃபெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க. இது குற்றச்சாட்டா அவங்க சொல்லல. இதை வந்து குற்றச்சாட்டா இது வந்து பிரச்சனை, இதுதான் தப்பு, டாக்டர் மேலதான் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லல. நோசோகாம்பியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு 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 சொற்றொடரை வந்து பயன்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, ஐசியூல வந்து தன்னுடைய அன்புக்கானவங்களை அவங்க பாக்குறது இல்லை, அதனால ஒரு சைக்கோசிஸ் ஏற்படும். அங்க இருக்கிற தட்பவெட்ப நிலையில வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் அதுல உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி அவங்க டெய்லி ஏதாவது கொஞ்சமாவது நடந்துகிட்டு இருப்பாங்க, அதுவும் நடந்திருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஏன்னா நான் நிறைய டைம் இந்த எல்டர்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகிற ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா 17 நாள் இருப்பாங்க, 20 நாள் இருப்பாங்க. ஒண்ணு போனா ஒண்ணு வரும். ஒண்ணு சுகர்ல தான் பிரச்சனைன்னு வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்புறம் பார்த்தா திடீர்னு சோடியம் லூஸ் ஆயிடுச்சுன்னு, அப்புறம் சோடியம் பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்புறம் பார்த்தா எக்கோல பிரச்சனை, ஹார்ட் பம்பிங் குறைஞ்சிச்சுன்னு, அப்புறம் திடீர்னு பார்த்தா மூச்சு திணறல் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்ல மூச்சு திணறல் திடீர்னு பார்த்தா நம்ம வந்து ஆக்சிஜன் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் வச்சுட்டே போனா இல்ல இது ரொம்ப நாள் தாங்காது, அப்புறம் வந்து நம்ம வெண்டிலேட்டர் வச்சுட்டா பெட்டரு. நான் போன தடவை ஒரு வகுப்புல ஒரு சொற்றொடர் சொன்னேன்னு தெரியல, எங்க அப்பா வந்தா அதை நான் இதான் பண்ணுவேன், எங்க தாத்தா வந்தா இதான் பண்ணுவேன் போன்ற வாக்கியங்கள்லாம் வந்து பிராக்டிக்கலா பண்ண முடியாது. நான் என் தாத்தாக்கு பண்ணுவேன், நீங்க உங்க தாத்தாக்கு அதுவே பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அவங்களுடைய இடம் பொருள் லேவல் எல்லாமே இருக்கு. என் தாத்தாவோட உடல்நிலை வேறையா இருக்கலாம், உங்க தாத்தாவோட உடல்நிலை வேற இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் 2 பிரயோகங்கள் இருக்கு. டு பி ஆன் த சேஃபர் சைடு, அதாவது பாதுகாப்பு கருதி இதை முன்னே செய்யலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாக்கை நிலையாமைங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படை விஷயம். உடம்பு வந்து இன்னைக்கு போல நாளைக்கு இருக்காது, நாளைக்கு போல இன்னைக்கு இருக்காது. அதனால முதியவர்கள நம்ம எதுக்கோ கொண்டு போய் அட்மிட் பண்றோம்னா கொஞ்சம் நல்லா ஆனாலே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறதா நல்லது. வேலை முடிச்சோம்னா கூட்டிட்டு வந்துடணும். இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதிராவோ அவங்கள வந்து காயப்படுத்தும் அப்படியே என்னோட எண்ணம் இல்லை. ஏன்னா இது இந்த கோன்மனேகா குரோர்பத்திலாம் நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. பழைய காலத்துல அமிதாப் பச்சன் வருவாரு, கொஞ்சம் லாபம் வரும்போது எடுத்துட்டா நல்லது, பிறகு அந்த லாபத்தையும் அடுத்த ரவுண்ட்ல போகும்போது நமக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எங்க நம்ம சுத்தி தெரிஞ்சாலும் நம்ம வீடு போல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஐசியூ சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சொற்றொடர் இருக்குது. தாத்தா வந்து மாறி மாறி பேசுறாரு, கையில இருக்கிற அந்த ஹேண்ட்கஃப்லாம் அந்த கையில வந்து ஐசியூக்கு போனா இந்த ஹேண்ட்கஃப்லாம் கட்டிடுவாங்க, அதெல்லாம் ஒரு கலெக்டராரு, அதெல்லாம் தூக்கி போடுறாரு. அதனால நம்ம வந்து மனநல டாக்டரை பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு 87 வயசுல ஒரு தாத்தாவை கொண்டு போய் வேற எதுக்கோ தான் சேர்த்திருப்பாங்க, யூரின் வரலன்னு சேர்த்திருப்பாங்க, இல்ல சரியா சாப்பிடலன்னு சேர்த்திருப்பாங்க, ஃபீவர்னு சேர்த்திருப்பாங்க, காஃப் கோல்டுன்னு சேர்த்திருப்பாங்க, லூஸ் மோஷன் சேர்த்திருப்பாங்க. ஆனா ஒரு 3 நாள் என்ன ஆகும்னா சைக்கோசிஸ்னா மென்டல் கிடையாது. இப்ப இந்த ஒரு தலைக்காடல், ஆணவ கொலைகள் அதெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கு சைக்கோசிஸ் இல்ல. கையை வந்து கட்டி வச்சிடுவாங்க இல்லையா, அதை கழட்டுவாங்க, ட்ரிப்ஸை கழட்டி எறிவாங்க, மூக்குல டியூப் போட்டா மூக்கு டியூப்பை கழட்டி எறிவாங்க. அதாவது எப்படி இது சூழல் ஆரம்பிக்கும்னா, முதல்ல போய் வார்டுல போய் படுப்பாங்க வயசானவங்க. படுத்த உடனே வென்பிளான் போடுவாங்க, அவங்களுக்கு இது புதுசா இருக்கும், அது கழட்டி எறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது கழட்டக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, கையில மணிக்கட்டுல ஒரு கட்டு போட்டுருவாங்க. அதை உடனே அவர் தாத்தா வந்து ரெசிஸ்ட் பண்ணுவார், இதை கைட்டுங்க அதை கைட்டுங்கன்னு ரெசிஸ்ட் பண்ணி டயர்ட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் மூச்சு திணறல் ஏற்படும். அப்புறம் படுத்துக்கிட்டே ஊட்ட வேண்டிய ஒரு சூழல் வரும் ஐசியூல, ஏன்னா அந்த பெட்டை ரைஸ் பண்ணி அப்போ புரைக்கேறும், அப்புறம் சளி ஆகும், அப்புறம் மூச்சு திணறல், ஆக்சிஜன், நெபுலைசரு, பைபாப்பு, வெண்டிலேஷன் போட்டு கடைசியில பேஷண்ட் வந்து இந்த பழைய படங்களை சொல்லுவாங்க பாருங்க, ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு சூழல் ஏற்படும். இது வந்து ஆனா நான் நிறைய டைம் பார்ப்பேன், இந்த ஆடு எங்கடா போகுது அப்படின்னு கேட்டா ஆடு வந்து வாயில கத்தி வச்சுக்கிட்டு கறி வெட்டுறவங்க கிட்ட தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு கூட நிறைய நேரம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், என்னமோ சார் அந்த நேரத்துல எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, அப்போ ஓடாது. ஆனா நம்ம நார்மலா இருக்கும் பொழுது அததான் வந்து நம்ம பத்மஸ்ரீ டாக்டர் வாசி அட்ராசன் ஐயா வந்து லிவிங் வில் அப்படின்னு பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அதாவது பேஷண்டே தீர்மானிச்சு எழுதிக்கலாமா, நான் வந்து சிக்கானா எனக்கு எங்க போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், எனக்கு யார் வைத்தியம் பண்ணணும், எனக்கு எந்த அளவு வைத்தியம் பண்ணணும், ஆப்ரேஷன்லாம் வந்தா எனக்கு பண்ணணுமா வேண்டாமா, வென்டிலேட்டர்ல என்ன போடணுமா வேண்டாமா, டிஎன்ஆர் அப்படின்னு சொல்றாங்க, டூ நாட் ரெசிசிட்டேட் அப்படின்னு ஒரு சொற்றொடரை பயன்படுத்துறாங்க. இது பேஷண்ட்டும் தீர்மானிக்கலாம், பேஷண்டோட பையன் பொண்ணும் தீர்மானிக்கலாம். இது நான் சொல்லணும்னு ஃபீல் பண்ண அன்னைக்கு சொல்லணும்னு. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். அப்பாவுக்கு வயசு 88 வயசு ஆகுது. சரிங்க மேடம்.
ரெஸ்ட் ரூம் போனாங்கன்னா அந்த இது நம்ம வெஸ்டர்ன் டைப் தான், அதுல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்களால திரும்ப இருந்துட்டா உட்கார்ந்துட்டே இருக்காங்க. வருதுன்னா ஆமா வருது வருதுன்னு உட்கார்ந்துட்டே இருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலவே உட்கார்றாங்க. எந்திரிக்கும் போது அந்த ஒரு பயப்படுறாங்க. திரும்ப கையை பிடிச்சுக்கோங்கப்பா எந்திரிங்கப்பா அப்படின்னாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க சார். ஆனா ம், ம், மத்தபடி வேற ம், எந்த இது ஃப்ராக்சர் அந்த மாதிரி எதுவுமே இல்ல, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ம். கான்பிடென்ட்டா அவங்க கையை பிடிச்ச எழுப்பினோன்னா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. வேற அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? என்ன என்ன வயசு இருக்கும் மேடம் அவங்களுக்கு? 88 வயசு சார். 88 வயசு ஆகுது. இப்போ நீங்க அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார வச்சுட்டா டக்குன்னு எழும்ப மாட்டேங்கிறாரா? ஆமா சார். ஆஹா, டக்குன்னு எழும்ப மாட்டேங்கிறாரு. உட்கார்ந்துட்டே உங்க உட்கார்ந்துருக்காங்க சார். ஆ, உட்கார்ந்துட்டே ஆ, உட்கார்ந்துருக்காங்க. கூட்டிட்டு ஆ. போய் அதை திரும்ப உட்காந்துட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆனாலும் அப்பா வருதா அப்படி வரலன்னா எந்திரிங்க அப்படின்னா இல்ல எனக்கு வருது வருதுங்காங்க. ஆனா மோஷனும் போன மாதிரி இல்ல, சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வெளியில வந்தப்புறம் பார்த்தா அந்த இதுல போயிடுறாங்க. ம், ம். அது அது பெட்லயே போயிடுறாங்களா? இல்ல இதுல பேம்பர்ஸ் தான் போட்டிருக்கோம். பேம்பஸ்ல போட்டிருக்கீங்க. இது நம்ம முதல் வகுப்புல டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மலச்சிக்கலா கூட இருக்கலாம். அதாவது சரிங்க சார். அவர் ஏன்னா நிறைய டைம் காமன் ப்ராப்ளம் தான் ரொம்ப காமனா இருக்கும். மலச்சிக்கல் பத்தி ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். இந்த மாதிரி இந்த திரிஃபலா சிறப்பு அல்லது சூரணா பவுடரு இல்ல டேப்லெட் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு டாக்டரோட சரி. பிரிஸ்கிரிப்ஷன் அவசியம் கிடையாது. இது வந்து ஓவர் தி கவுண்டராவே நம்ம யூஸ் பண்ணலாம், எதுவும் தப்பு கிடையாது. அதாவது இல்ல ஓடிசின்னு சார், சொல்லுவோம். கான்பிடென்ட்டா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே, அதான் யோசிக்கிறேன். அது அது அவர் எவ்வளவு நாளா தானே நடக்கிறது நின்று எவ்வளவு நாளா நடக்கல அவரு? அது இப்போ ஒரு ஒன் இயர் இருக்கும் சார். 1 இயரா நட குறைஞ்சிருச்சுங்களா அவருக்கு? ஆமா ஆமா ஆமா. தன்னால நடக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பிடிச்சோம்னா நடப்பாங்க. ஆ, ஆ, மத்தபடி ஆ, தனியா ஆ. அவங்க நமக்கு நடக்கிறது இல்ல. ஆஹா, ஆஹா, ஆஹா. சரி, சரி, சரி. கூப்பிட்டு வந்தோம்னா அது உட்காருங்க அது உட்கார்ந்துருவாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. ஆ, ஆ, ஆ. இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இதுல உட்கார்ந்துட்டு எந்திரிக்கணும்னா அது ரொம்ப யோசிக்கிறாங்க வர்றதுக்கே. ம், 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 ம். அதாவது நம்ம அதை பத்தி நம்ம ஒரு கிளாஸ்ல எதுவும் டிஸ்கஸ் பண்ணல இது வரைக்கும். இது வந்து பார்க்கின்சோனிசமா தான் இருக்கும் போல இருக்குது. ஆனா அது வந்து பெருசா வைத்தியம் பண்ண சரிங்க சார். முடியாது. ஏன்னா என்ன நோய்களுக்கு நம்ம டிஃப்ரெண்டா பேர் வச்சாலும் அது வந்து இப்போ அதுக்கான மருந்துகள் போடும்போது அதுக்கான பின்விளைவுகள் வந்துடும். இப்போ சிண்டோப்பான்னு ஒரு மாத்திரை போட்டா கொஞ்சம் இந்த தள்ளாமையா நடக்கிறவங்க கொஞ்சம் வேகமா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த சரிங்க சார். அதோடைய பின்விளைவுகள் வரும். இப்போ அந்த சிண்டோப்பா மாத்திரை போட்டா இந்த நினைவுகள் தப்புறது வரும். இந்த ஜன்னல் கிட்ட நின்று சரி யாராவது. சரி. அப்பாக்கு ஏதாவது பார்க்கின்சோனிசம் மாதிரி இருக்கா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல சார். அவங்க மிலிட்டரி ரிட்டையர்ட் மிலிட்டரி எக்ஸைஸ்மென் தான் சார். எக்ஸ் சர்வீஸ் மேன். ஆமா சார். சரி, சரி. ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்ச இந்த திரிஃபலா யூஸ் பண்ணி கொஞ்சம் மோஷன் போறதுக்கு மட்டும் வசதி பண்ணீங்கன்னா, ஏன்னா 88 இயர்ஸ்ல கான்பிடென்ட்டா தானே நடக்கணுங்கிறது நடக்கிறவங்க இருக்காங்க. 90 வயசு 95 நடக்கிறவங்க. அதனால எல்லாரும் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு நடக்க சரிங்க முடியாத சார். இருக்கு போல இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணா போதும். ஆனா மோஷன் போறதுக்கு இந்த சரி. திரிஃபலா யூஸ் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த பாத்ரூம்ல போய் 15 நிமிஷம் 1/2 மணி நேரம்னு அவர் கஷ்டப்பட தேவையில்லை இல்லையா? கொஞ்சம் ஃப்ரீயா போகலாம். அது வேணா மட்டும் கொஞ்சம் சரி. ஸ்டார்ட் பண்ணி விடலாம் நீங்க. சரிங்களா? தேங்க்யூ. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ. இப்ப டாக்டர் ஹரிசங்கர் எல்லாம் நல்லா சொன்னாரு. இப்ப கடைசியா எஸ் சார். பேசினவங்க அப்பாக்கு 88 வயசு. நான் எனக்கு மனதில் வந்தது பார்க்கின்சன் டிசீஸ் தான். அவர் அதை எஸ் பற்றி சார். சொல்லியிருந்தார் முதல்ல. பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கான்றது எஸ் சார். பார்த்துட்டு அந்த அதுக்கேற்ற மருந்து சிறிதளவு கொடுத்தால் நடப்பாக முதல். அது அதிக காலம் கொடுக்கத்தான் அந்த பக்க விளைவுகள் வரும். ஸோ பார்க்கின்சோனிசம் இருக்குதான்னு அறிஞ்சிட்டு போட்டு அதுக்கு சாடியான ஒரு சிறிதளவு மருந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்றுதான் என்ற எண்ணம். கரெக்ட், கரெக்ட். அதாவது சார் சொன்னது அதான், பார்க்கின்சோனிசம் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நியூராலஜிஸ்ட் அல்லது எம்டி ஜெனரல் பிசிஷியன் யாராவது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு இந்த ரெஸ்டிங் ட்ரெமர்ஸ், ஃபெஸ்டினன் கேட் அது மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நடையலாம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம கொடுக்கலாம் அதுக்கான மருந்து. அது கூட சார் சொன்ன மாதிரி சிறிதளவு கொடுத்தா போதுமானது. மற்றது பார்க்கின்சோனிசம் சொன்னா ஒன்று பார்க்கின்சன் டிசீஸா இருக்கலாம், மற்றது வேற மருந்துகள பக்க விளைவா இருக்கும்.
ஸோ அவங்க வேற என்னென்ன மருந்து எடுக்கிறாங்கள் என்றும் டாக்டரை பார்த்து அது இந்த சைட் எஃபெக்ட் பக்க விளைவு பார்க்கின்சோனிசம் என்றும் பார்க்க வேண்டும். எஸ் சார். எஸ், அடுத்து யாருக்காவது டவுட் இருக்குதா? இந்த திரிபலா வந்து நீங்க பிரச்சனை கிடையாது, திரிபலாவில் எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே சாப்பிடலாம்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து காலையில 2 மதியம் 2 நைட் 2 டேப்லெட் போடலாம் இல்ல? தப்பு இல்ல? போடலாம் சார். 3 வேளையுமே 2 போடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப மோஷன் ரொம்ப ஃப்ரீயா போற மாதிரி இருந்ததுன்னா ஒண்ணா மாத்திக்கலாம் சார். மாத்திக்கலாம். நல்லது சார். நன்றி சார். எஸ் சார். நன்றி. வணக்கம் சார். இந்திரா பேசுறேன் சார். எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். சார் எனக்கு 40 வயசு ஆகுது. ஆனா ஸ்கூல் டீச்சர்னால கொஞ்சம் நின்னுட்டு இருக்குது, வெரிகோஸ் பெயின் இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்து எனக்கு சாக்ஸ் கொடுத்தாங்க. ஆனா என்னால சாக்ஸ் ரெகுலரா போட முடியல. அது என்ன செய்யுதுன்னா அந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப அழுத்தி அதை கலட்டும் போது அப்படியே ஸ்கின்னே எனக்கு பெயின் ஆயிருது, அப்படி புண்ணு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல்ல சாக்ஸே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல்ல எனக்கு நிக்க வேண்டியிருக்கனால நான் போட்டுட்டு போறேன், ஓகேதான். ஆனா வந்து கலட்டும் போது அவ்வளவு ஒரு புண்ணு மாதிரி பெயின் ஆயிருது. இதுக்கு என்ன? சரி, உங்களுக்கு என்ன ஏஜ் மேடம்? 40 இயர்ஸ் சொன்னீங்க. ஹைட் எவ்வளவு மேடம் இருக்கீங்க? வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் 68 இருக்கேன். ஹைட் மேடம்? இருக்கேன் சார். ஹைட் 5.6 இருக்கீங்க. சரிங்க மேடம். இப்போ இது வந்து ஆக்சுவலா கொஞ்சம் வெரிகோஸ் வெயின் வந்து ஸ்டாண்டிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க பெரும்பாலானவங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இமேஜ் கூட ஒன்னு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். வெரிகோஸ் வெயின் இமேஜ் தெரியுதுங்களா? இந்த அளவுல இருக்குதா? இந்த அளவுக்கு நிறைய இருக்கா? இல்ல லேசா சார் இருக்கு. எனக்கு முட்டு கீழ இருந்து லேசா தான் இருக்கு, ரொம்பலாம் இல்ல. வெளிய தெரியல. லேசா பச்சை நரம்பு தெரியுது, ஆனா ரொம்பலாம் இல்ல. லேசா தான். அப்போ இது மாதிரி கிடையாது இல்லையா? இப்போ நான் முதல்ல காட்டுனது மாதிரி இல்ல. இல்ல அவ்வளவு இல்ல. லைட்டா தான் இருக்கு. சின்னதா வீட்டு தொட்டு பார்த்தா தெரியுற அளவு இருக்கு. இந்த மாதிரி இருக்குதா? இப்போ இந்த தொடைக்கு இடையில கொஞ்சம் லேசா அந்த பச்சை நரம்புகள். பச்சை நரம்பு தெரியுது. பச்சை நரம்பு கண்டிப்பா தெரியுது. சரி. அப்ப அது வந்து வரி பண்ண தேவையில்ல. வெயிட் மட்டும் கொஞ்சம் இல்ல வெயிட் இருக்கு சார், அதான் பெயின். அதாவது இப்போ அவங்க சொன்ன மாதிரி இடது கால்ல பெயின் இல்ல, ஆனா அந்த சிவப்பு நரம்பும் அந்த ரொம்ப மெல்லிய நரம்பே வெளியே தெரியுது. ஆனா பெயின் இல்ல, இடது கால் பெயினே இல்ல, சுத்தமா இல்ல. ஆனா அந்த அந்த நரம்புல பொடி நரம்பு, அந்த ரெட்ல நரம்பே தெரியுது வெளியே. அப்ப இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மைல்டா பின்னாடி இந்த அளவுக்கு இப்ப இந்த முதல் இமேஜ்ல இருக்கு இல்லையா? பின்னாடிதான் இருக்கு, மைல்டா இருக்கு. இந்த அளவுக்கு மைல்டா லேசா இருக்கு இல்லையா? இந்த ஈவன் இந்த இமேஜ்ல கூட லேசா கொஞ்சம் தெரியுது. மேல உள்ள இமேஜ்ல மைல்டா தான் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெயிட் குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது இப்போ நீங்க வந்து ஹைட்டு வெயிட்டு ஃபீமேல் ஜெண்டர் கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 55 to 60 kgs இருந்தீங்கன்னா, ஈவன் ஒரு 7 to 8 kgs வெயிட் குறைச்சிங்கன்னா கூட இந்த வெரிகோஸ் வெயின் வந்து இன்டென்சிட்டி குறையும். கண்டிப்பா இதோடைய வலிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் குறையும். ரெண்டாவது ஸ்டாக்கிங்ஸ் போட்டிங்கன்னா ஒன்று அந்த நிற்கிற நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதில் எதுவும் தொந்தரவு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கழட்டின பிறகு கடுமையான எரிச்சல், அரிப்பு அதெல்லாம் நிறைய வரும். இதுக்கு வந்து மாத்திரை கிடையாது. நம்ம இதோட சும்மா சொல்யூஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து மருந்து மாத்திரை, இந்த பைலான்ஸ் டேப்லெட்டு, அப்புறம் இந்த சில டாஃப்லான் அப்படின்னு ஒரு மாத்திரைலாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர், அப்புறம் இந்த கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம எவ்வளோ போட்டாலும் அது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி வெரிகோஸ் வெயின் ஸ்டாக்கிங்ஸ் போட்டால் அந்த வலியிலேருந்து கொஞ்சம் நம்ம விடுவிக்கலாம் கொஞ்சம். ஆனால் அந்த ஸ்டாக்கிங்ஸோட சைடு எஃபெக்ட் இருக்குது. இது மாதிரி இருக்கு. இப்போ பொதுவா காந்தல் ஊரல் மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு நான் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெயிட் ரிடக்ஷன் பண்ணிக்கோங்க. வெயிட் ரிடக்ஷன் பண்றதுக்கு எளிமையான வழி வந்து உணவை வந்து போர்ஷன் கண்ட்ரோல் தான். எப்பவும் சாப்பிட்றத விட ஒரு 30% கம்மி பண்ணிக்கோங்க. வெயிட் தானா 30% குறைஞ்சிரும். இது ஒரு வழி. ரெண்டாவது, ஒரு வகுப்புக்கு இன்னொரு வகுப்புக்கு இடையில உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறதால வெரிகோஸ் வெயின்லாம் குறைஞ்சிடாது. நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எங்ககிட்டயே சர்டிஃபிகேட் வாங்க வருவாங்க.
இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து கிளாஸ் டீச்சர் டேபிளும் சேரே கிடையாது. அங்க எப்படி எனக்கு தெரியல, இங்கெல்லாம் நிறைய கிளாஸ் டீச்சர் சேரே கிடையாது. ஏன்னா டீச்சர் உட்காரக்கூடாதுன்னு மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து கிளாஸ் எடுத்தா குறையுமானா உட்கார்ந்து எடுத்தாலும் குறையாது. இல்ல அதுதான் சொல்ல வர, உட்கார அனுமதிச்சா கூட குறையாதுன்ற. உட்கார்ந்து கிளாஸ் எடுத்தா குறையுமான்னு கேட்டா குறையாது. எப்படி பண்ணா கொஞ்சம் அந்த வலி காந்தெல்லாம் குறையும்னா, ஒரு கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸ் போகும் பொழுது ஒரு 3 நிமிடங்களாவது 180 டிகிரிஸ் பிளாட்டா படுத்துக்கணும். தூங்க தேவையில்ல, நான் தூங்க சொல்லல. ஒரு ஆசிரியர் இன்னொரு வகுப்புக்கு போகும்போது தூங்கிட முடியாது. ஸ்டாஃப் ரூம் வசதி இருந்தால் ஒரு 5 நிமிடங்கள் கூட வேணாம், 3 நிமிடங்கள் முடியாட்டி கூட அட்லீஸ்ட் 1 நிமிடம், ஒரு 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட் ரூம் போற டைம் பிளாட்டா படுத்தீங்கன்னா, ஒரு முடிஞ்சதுன்னா காலுக்கு ஒரு தலகாணி வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ், எனக்கு தெரியும் டைம் இஸ் ரீசன். இப்ப ஹிஸ்டரி கிளாஸ் முடிச்சு அடுத்து மேக்ஸ் பீரியட் போவாங்க, ஒன்னு விட்டு ஒன்னு ஓடுவாங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லை நம்ம நினைக்கலாம். கொஞ்சம் மனசு வச்சோம்னா நம்ம கொஞ்சம் பிளாட்டா ஒரு 180 டிகிரிஸ்ல பிளாட்டா 180 டிகிரிஸ்ல ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் படுத்தா கூட அந்த கெட்ட ரத்தம் எல்லாம் மேல போயிரும். அந்த கெட்ட ரத்தம் அங்க நிக்கிறது தான் உங்களுக்கு அந்த காந்தல் வலி எல்லாமே. அந்த வலி, ஆமா வலி வருது, அதாவது அந்த பயன்படுத்திய ரத்தம் அங்க நிக்குது. ஒரு 30 வினாடிகள் நீங்க நேரா படுத்தா கூட அந்த கெட்ட ரத்தம் வந்து, நான் ஏற்கனவே சொன்ன இந்த கிராவிட்டியை வந்து எதிர்த்து நம்ம வாழ முடியாது, கிராவிட்டி வழியா டப்புன்னு போயிடும். அப்ப நீங்க வலி குறைச்சிக்கலாம். இது பிராக்டிக்கலா நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட அடுத்த வகுப்புல நீங்க சொல்லலாம். சரிங்களா? பால் குறைச்சா வெயிட் குறையுமா அப்படி ரீசனா? எனக்கு பால் எடுத்துக்க தோணுது, ஆனா பால் குறைச்சா வெயிட் குறையுமா? அப்படிலாம் குறையும் கண்டிப்பா. பால் ஐட்டம் குறைச்சாலே வெயிட் ஒரு 10% குறைஞ்சிடும், பால் தயிர் மோரெல்லாம். ஆனா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா பண்ணிக்க வேண்டாம், நம்மளை தண்டனை படுத்திக்க வேண்டாம். வெயிட் குறைக்கின்ற பேர்ல தண்டனை. கத்துறதுனால தொண்டைக்கு கொஞ்சம் எதமா தேவைப்படுதுன்னு கொஞ்சம் காஃபியோ டீயோ நான் வச்சுக்கிறேன், வச்சுட்டு அப்போ குடிக்கிறதுனாலதான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படி இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த கட்டான் சாய் பிளாக் காஃபி எல்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி பழக்கிங்க. அந்த மாதிரி பழக்கிங்க. தேங்க்யூ. இப்போ ஒரு இமேஜ் தெரியுதுங்களா இதுல? அம்பிளிக்கல் ஹெர்னியா தெரியுது. இந்த தொப்புள் கொடி கிட்ட வந்து ஒரு தக்காளி பழம் மாதிரி வீங்கி இருக்கும். பொதுவா நிறைய முதியவர்கள், பெரும்பாலான முதியவர்கள் வந்து உடல் பருமனோட தான் இருப்பாங்க. ரொம்ப ரேர் தான். அதாவது இந்த சுகி விரதம் இருந்து மேனி வந்து ரொம்ப மெலிந்த முதியவர்கள் வந்து ரொம்ப ரேர் தான். பெரும்பாலும் சார்கோபீனியா அப்படின்னு ஒரு டேர்மும் இருக்குது. அது கூட நான் லாஸ்டா எனக்கு இன்னும் ஒரு 4 நிமிடங்கள் இருக்கு, அதுக்குள்ள அதையும் நான் சொல்றேன். சார்கோபீனியா தான் இதுக்கு அடிப்படை காரணமே. நம்ம உடம்புல வந்து மசில் மாஸ் குறைஞ்சிட்டு ஃபேட் அதிகமாயிடுது. அந்த ஃபேட் பாத்தீங்கன்னா எல்லோ ஃபேட் இல்லாம இந்த ஆரஞ்சு ஃபேட்னு சொல்லுவாங்க. உதாரணம் இப்படி இருக்கும் பாத்துக்கங்க. ஒரு 2 கோடி ரூபாவை 2000 ரூபாய் நோட்டா நம்ம அடுக்கி வச்சோம்னா ஒரு சின்ன பையில அடுக்கி வச்சிடலாம். 2 கோடி ரூபாவை 10 ரூபா தாள அடுக்கி வச்சா எப்படி இருக்கும்? ஒரு வீடு ஃபுல்லா வைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த முதியவர்கள்ல இந்த மாதிரி இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா இந்த மாதிரி நிறைய வரும். இந்த தொப்புள் கொடி வர இடத்துல குடல் பகுதியோ அல்லது பெரும்பாலும் குடல்கள் வந்து மாட்டிக்கிறது உண்டு. அதே மாதிரி இந்த இது ஒமெண்டம் சொல்லுவாங்க, ஃபேட் வந்து கூட அந்த இடத்துல மாட்டிக்கும். பெரும்பாலும் பிரச்சனை தராது, ஒரு 20 வருடங்களா இருக்கும், எந்த பிரச்சனையும் தராது. சடனா ஒரு நாள் சிவியர் அப்டமன் பெயின் வரும். அதுக்கு முன்னே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லதான்னு கேட்டா நான் அதுக்காக இந்த சொல்ல வரல. அதாவது இந்த உடல் பருமனை, முக்கியமா இந்த வயிற்று பகுதியோட பருமனை, ஏன்னா இப்ப வெரிகோஸ் வெயின் பத்தி நம்ம டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த உண்டீர் சிறுகின் பெண்டீர் கழகுன்னு ஒரு ஔவையாரோட பாடல்லாம் இருக்குது. அதாவது இந்த உண்டீர் சிறுகின் வயிற்று பகுதியை கொஞ்சம் சிறுமியா வச்சிருந்தோம்னா பல நோய்களை நம்ம தடுக்கலாம். இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா என்ன பண்ணும், திடீர்னு வேலை வச்சிடும். நல்ல நேரம், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருப்பாங்க, பேத்திக்கு கல்யாணம் வச்சிருப்பாங்க, திடீர்னு வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிடும். முன்கூட்டியே ஆப்ரேஷன் பண்ணி வச்சா கூட, மெஷ் வச்சு தச்சுட்டா கூட அப்பயும் வேற சில பிரச்சனைகளும் அது வரதுக்கு உண்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சார்கோபீனியான்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த சார்கோபீனியா யாராவது டவுட் இருந்தா நீங்க இடையில கேளுங்க, நான் சரி இது ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுன்னு. ஸோ இது வந்து ஒரு இப்ப இதுல 2 இமேஜ் காட்டுது. மேல நார்மலா மசில் மாஸ் வந்து நல்லா வீங்கி இருக்கும். அந்த அசைவம் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. நிறைய அந்த சண்டே வேணா நான்வெஜ் சாப்பிடும் பொழுது எலும்பு போடாதீங்க, கறியா போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த உடல் வந்து கறி குறைஞ்சு போய் எலும்பா மாறி சுற்றி கொழுப்பா மாறிடும். இந்த முதல் இமேஜ் மேல பாருங்க, எலும்போட சைஸ் சேமா தான் இருக்கு, ஆனா சுற்றி இருக்கிற அந்த சதை ஃபிளஷ் குறைஞ்சிருச்சு,
மஸ் சுத்தி இருக்கிற அந்த லைட் பிங்க்ல இருக்கக்கூடிய கொழுப்பு நிறைய ஆயிடுது. இந்த கொழுப்பு இது என்ன ஆயிடும் அப்படின்னா, இப்ப நம்ம லாஸ்ட் கால்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா, அது இந்த நடக்கிறதுல கஷ்டமாயிடும், ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும், உட்காந்துட்டா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு சொத்து சேர்க்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, முக்கியத்துவம் கருதி சொல்றேன், மசில் கண்டிப்பா சேர்க்கணும். இது வந்து இன்னைக்கு கிளாஸோட ஒரு கேரி ஹோம் மெசேஜ். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன கேட்டோம் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எதோ சொன்னாங்க, வெரிகோஸ் வெயின்ஸ் சொன்னாங்க, அப்படி இல்லை. என்ன நம்ம சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா மசில் சேர்க்கணும். மசில் சேர்க்கறதுக்கு ஒரே வழி உழைப்பு மட்டும்தான். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்தாலும் சரி, வேற வேற வேலைகளை வெவ்வேறு இடங்கள்ல செஞ்சாலும் சரி, நல்லா குனிஞ்சு நிமிந்து அதை வந்து இளமையில தான் நிறைய சேர்க்க முடியும். இப்ப டக்குன்னு போய் 80 வயசு தாத்தாவை போய் செய்யணும்னா, அதாவது முதியவர்கள் ஏன் நடக்க முடியலன்னா இது ஒரு காரணமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் இப்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் நடக்குதுங்கிற கேள்வியும் இருக்குது. மசில் மாஸ் குறையிறது தான் இன்டெகிரிட்டி குறையறதுக்கு முக்கியமான காரணம். அதாவது நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு 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 இடத்துல வந்து நம்ம நல்லா நிமிர்ந்து நடக்கிறதுக்கு அதுதான் வந்து மெயின் ரீசனா இருக்குது. நல்லா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா நல்லா ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு நம்மளோட மசில் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. அந்த மசில் மாஸ் குறைஞ்சதுனாலே நடக்கிறதுக்கு கஷ்டம் வந்துடும், ஃப்ராக்சர்ஸ் வந்துடும், அப்புறம் ஏதாவது நோய், டயபெட்டிஸ் வந்துடும், அது மாதிரி பல பிரச்சனைகள் வரும். முக்கியமா இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்ததுன்னா முக்கியமான நேரங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோட நான் வந்து இன்னைக்கான வகுப்பை வந்து வாய்ப்பு தந்தமைக்கு முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் ஹியூமன் மிரர் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். அந்த பெட்ரிடா இருக்காங்கல்ல சார், அவங்களுக்குலாம் வந்து முதுகு புண்ணு வந்துருது, அது வராத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா படுத்த படுக்கையா இருக்கிறவங்க அவங்க திருப்பி விடவும் முடியல, கொல்லவும் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி வராத இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் வழி சார்? அது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. படுக்கை புண் பத்தி சொல்றீங்க, கண்டிப்பா அடுத்த டாக்டருக்கும் வழி விடணுங்கிறதால சுருக்கமா ரத்தின சுருக்கமா இம்பார்ட்டன்ஸ் கருதி சொல்றேன். இந்த படுக்கை புண் அப்படி வந்துட்டதுனாலே அவங்க வந்து இறப்புக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படுக்கை புண் ஏன் வருதுன்னா, தன்னைத்தானே எழுச்சி அடைய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அந்த முதியவருக்கு தன்னைத்தானே எழுப்பிக்க முடியல, தன்னைத்தானே திருப்பிக்க முடியல. அதாவது இப்போ ஒரு நிறைய அது மாதிரி நம்ம ஜீவராசிகள் பார்ப்போம். சில இந்த கை கழுவுற இடத்துல சில பல்லிங்கள்லாம் பாத்தீங்கன்னா, வயதான பல்லிங்கள் வந்து நகர முடியாம அந்த சிங்க்லயே விழுந்து கிடக்கும், நகர முடியாது, அப்புறம் ஒரு சில நாட்கள் இறந்து போகும். ஒரு வயசான நாய் பாத்தீங்கன்னாலும், ஏன் நான் விலங்குகளோட ஒப்பிடுறேன்னு நினைக்க வேண்டாம், இந்த விஷயத்துல எல்லாரும் ஒண்ணுதான். இந்த மனசுங்கிறதுல மட்டும்தான் நம்ம மாறுறோமே தவிர ஐம்புலன்களை நம்ம ஒண்ணுதான். அதனால இத வந்துட்டு நம்ம மாத்தணும் அப்படின்னா, நான் சென்ற நேரடி வகுப்புல சொன்ன உங்களுக்கு இந்த மத்தன் ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குது. மத்தன் தைலம் சொல்லி எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது, எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்குது. அது அதாவது இந்த எந்த இடத்துல எல்லாம் அந்த பெட்சோர் வரும் அப்படின்னா, இந்த காதுகள் இருக்கு, பின்தன்ல, அதுக்கப்புறம் இந்த பெட்டக்ஸ் புட்டங்கள் பிரியிற இடம், அதுக்கப்புறம் 2 தொடை எலும்பு இருக்கிற இடம், குதிங்காலு, இந்த இடங்கள் எல்லாமே பெட்சோர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த இடத்துல வரும் முன்னே டெய்லி நல்லா தடவி நல்லது. அதுக்கு மேல நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பெரும்பாலான நோய்களுக்கு கான்ஸ்டிபேஷன் தான் பிரச்சனையா இருக்கு. மலச்சிக்கல் வந்துட்டதுனாலே ஊட்டச்சத்து குறைஞ்சிடும். ஊட்டச்சத்து குறைஞ்சிச்சுனாலே பேஷண்ட் வந்து நலிவடைஞ்சிருவாங்க. நலிவடைஞ்சாலே திரும்ப மாட்டாங்க, திரும்பலன்னா பெட்சோர் வந்துடும். அப்போ எங்க இருக்குது தீர்வு பாருங்கன்னா, திருஃபலால இருக்குது தீர்வு. நான் எங்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் இந்த மல்டிவிட்டமின் எழுதுற ஹேபிட்டே எனக்கு கிடையாது. இந்த வெவ்வேறு நியூரோபியான், ரீனோர் பிளஸ், ரீவைட்டால் அந்த பழக்கமே எனக்கு இல்லை. அதுக்கு பதிலாக எல்லா பேஷண்ட்டுக்குமே காலையில 2 திரிஃபலா, நைட் 2 திரிஃபலா எழுதுவேன். மலம் சரியா டக்குன்னு ஏக்மார் தோத்து கூடான்னு ஹிந்தியில சொல்லுவாங்க, வெட்டொன்னு துண்டு 2ன்னு போனோமா, அங்க வேறெல்லாம் பேசாம டக்குன்னு மலம் கழிஞ்சோமா. படுத்த படிக்கையா இருக்கிறவங்க கூட பேம்பர்ஸ்ல டக்குன்னு மோஷன் கக்கா போயிட்டாங்கன்னா அது என்ன ஆகும், அடுத்த வர சாப்பாடுக்கு வழிவிடும். அப்போ வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு வராது, நலிவடைய மாட்டாங்க. நலிவடையிலனா நகருவாங்க, நகர்ந்தாக்கா பெட்சோர் வராது சார். வந்த புண்ணு ஆத்தணும்னா சின்ன புண்ணா இருந்தா மத்தன் ஆயில் போடலாம், பெருசா இருந்தா டாக்டரை கூப்பிட்டு காட்டணும் சார் ஒரு தடவை. என்ன ஆயில் சார்? பத்தன் ஆயிலா? மத்தன் ஆயில். நான் சாட் பாக்ஸ்ல அதை டைப் பண்ணி அனுப்புறேன், அத வந்து பாருங்க. அது வந்து மத்தன் ஆயில்னு பேர் அதுக்கு. ஓகேங்களா?
எஸ் சார், ஓகே எஸ் சார், சார். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஐயா ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம் ஐயா முடியறதுக்கு முன்னாடி. கேளுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தாங்கன்னா கேட்கலாம். சரி கேளுங்க லட்சுமி சார். கேட்கலாம் ஐயா. கேளுங்க. என்ன வெட்பம் வந்து இல்லையா சொன்னீங்க இல்லையா, அந்த சோஃபா ஒரு ஆயில்மெண்ட் இருக்கு இல்லையா? ஆமா, சோஃப்ராமைசினா? சோஃப்ராமைசினும் போடலாம். அதை விட இது ரொம்ப கம்ஃபர்டபுளா எஃபெக்டிவா இருக்கும் சார். அதாவது இது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும் சார். மத்த நாயில் ஒரு தடவை இந்த சோஃப்ராமைசின் நல்ல மருந்து தான். ஃபிராமிசைட்டின் அப்படின்ற ஒரு மருந்தோட சோஃப்ராமைசின் கம்பெனி பேரு, ஃபிராமிசைட்டின்ங்கிறது மருந்தோட பேரு. ஃபிராமிசைட்டின் யூஸ் பண்ணலாம். ஆனா அதை விட இது இன்னும் பெட்டரா இருக்கும் சார். மத்தன் தைலம் பெஸ்டா இருக்கும். ஒரு ஆமா 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 நல்ல தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்ல ஊண்டெல்லாம் கடகடன்னு ஆறும். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் சார். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ லட்சுமி சார்.